ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல 12வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்பு. ஆறாவது உறுப்புனா நம்ம என்ன சொல்லுவோம்? T6ன்னு சொல்லுவோம். ஆறாவது உறுப்பு. எட்டாவது உறுப்புனா T8ன்னு சொல்லுவோம். சரியா? இதோட விகிதம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 7:9. அப்போ T6 T8 இதோட விகிதம் எப்படி இருக்கா? 7:9ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து என்னது கேட்டிருக்காங்கன்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. நம்மளுக்கு என்ன தேவை? இதை வச்சுட்டு T9 T13 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இதை கொஞ்சம் டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, T6 T8 7:9. இஸ்ட்னா என்னது? விகிதம். கீழே பைல எழுதுவோம், அப்படிதானே? T6 by T8 7/9ன்னு எழுதலாமா? இப்ப T6னா என்னது? Tn நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? A plus n minus 1 into D. அப்ப T6னா என்ன வரும்? A plus 6 விட 1 கம்மி, அதாவது 6 minus 1 into Dன்னு எழுதுவோம். A plus 5Dன்னு வரும். 6 விட 1 கம்மி பண்ணி இங்க போட்டு எழுதுவோம், அப்படிதானே? அப்ப T6னா நம்மளுக்கு என்ன வரும்? A plus 5D. அதே மாதிரி T8னா என்ன வரும்? 8 விட 1 மட்டும் கம்மி பண்ணி 7D அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஈக்குவல் டு 7/9. சரியா? இது ரெண்டையும் குறுக்க பெருக்குவோமா? இப்போ 9 இன்ட்டு குறுக்க பெருக்கணும்னா என்ன வரும்? A plus 5D. இதை இந்த சைடு கொண்டு போய் பெருக்கணும்னா 7 இன்ட்டு A plus 7D. சரியா? இப்போ இந்த 9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 9A plus 9 45D ஈக்குவல் டு இங்க 7 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 7A plus 7 எல்லாம் 49D வரும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 9A minus 7A அடுத்து plus 45D minus 49Dன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்ப பாருங்க, 9Aல இருந்து 7A கழிச்சா என்ன வரும்? 2A. சரியா? அடுத்து 49ல இருந்து 45 கழிச்சா என்ன வரும்? 4Dன்னு வரும். ஆனா இங்க பெரிய நம்பரோட அடையாளம் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ minus 4D ஈக்குவல் டு 0. இப்போ இங்க இதை 4Dயை அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும்? பிளஸ் 4Dயா வரும். அடுத்து இங்க ஏயை மட்டும் வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா வகுத்தல்ல வரும். ஏன்னா இது 2 பெருக்கல்ல இருக்கு. இங்க வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். இப்போ இதை அடிச்சோம்னா 1 2 2 2 4, அப்ப 2D வருமா? அப்ப A ஈக்குவல் டு என்னது? 2D. இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை பாருங்க, நம்மளுக்கு என்ன தேவை? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் தான் தேவை, அப்படிதானே? அதாவது T9 T13 தான் நம்மளுக்கு தேவை. இதை எப்படி எழுதலாம்? T9 by T13ன்னு எழுதலாமா? அப்ப T9 by T13னா நம்மளுக்கு என்னது? A plus 9 விட 1 கம்மி பண்ணி 8D by இங்க A plus 13 விட 1 கம்மி பண்ணி 12D. சரிங்களா? ஏக்கு பதிலா என்ன போடலாம்? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 2D. அது போடலாமா? போடுங்க. 2D plus 8D by 2D plus 12. சரியா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? 10D by இங்க 12 plus 2 என்னது? 14D. சரியா? இப்ப இதை அடிக்கலாமா? ரெண்டாவது வைப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 1 2 I 2 10. அதே மாதிரி இங்க 7 2 14. இந்த Dயும் இந்த Dயும் கேன்சல் ஆயிடும். அப்ப 5/7 மட்டும் வரும். 5/7. அப்போ இதோட விகிதம் என்னது? T9 T13 விகிதம் என்னது? 5:7. சரிங்களா? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் 5:7. சரியா? அப்போ லாஸ்டா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் 5:7 ஆகும்னு சொல்லி முடிச்சிருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.